என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வேலை பார்த்தா இப்படிதான் இடுப்பு புடிச்சுக்கும். சீக்கிரமா மொத்தத்தையும் தொடச்சு வைக்கணும். வா. என்னைய வேலை வாங்குற ராமு, உனக்கு முடிவு கட்டுறேன்டா. ஏங்க, உங்களுக்கு இன்னைக்கு என்னங்க ஆச்சு? இத்தனை நாளா நான் உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்துட்டேன். நீ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்களா? விட்டா உன்னை இந்த வீட்டு வேலைக்காரி ஆக்கிடுவாங்க. சாச்சா, அப்படிலாம் என்னைக்கு யாரும் ட்ரீட் பண்ணலங்க. இத பார், எல்லாம் எனக்கு தெரியும். நேத்துக்கு திலோத்தமா அப்பா நீ சமைச்சத பாராட்டிட்டு போனார்ல, அதனால நீ பட்ட கஷ்டம் போயிடுச்சுல. என்ன நினைச்ச கோகிலா நீ? அம்மா பேச்ச நான் மீற மாட்டேன்னு அடிக்கடி சொல்லுவேன். அதுக்காக நான் உன்னை விட்டு கொடுத்துருவேன் நினைச்சியா? வீட்டு விஷயத்தெல்லாம் அவங்க காதுல போட்டா பாவம், நீங்க எந்த வேலையும் நிம்மதியா பார்க்க முடியாது. அதனாலதான் நான் எதையும் சொல்லல. அதுவும் இல்லாம எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. நம்ம வீட்டு வேலையை நாம தானே பார்க்கணும். சரியா சொன்ன. இந்த வீட்டுல எல்லாரும் உங்ககிட்ட அன்போட இருந்தா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா விட்டா இந்த வீட்டுல உன்னை எல்லாரும் ஒரு வேலைக்காரியால ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நான் சமாளிச்சிருவேன். எதுக்காக நீ சமாளிக்கணும்? நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? தானா திருந்துவாங்களான்னு ஒரு டைம் வரைக்கும் பார்க்கணும். இல்லனா அடிச்சாலும் திருந்தாத ஜென்மமா மாறிடுவாங்க. கோகிலா, இனிமே இந்த வீட்டுல தேவையில்லாம எந்த வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யாத. புரியுதா? இப்படி போட்டி போட்டா வீடு என்னத்துக்கு ஆகுறது? 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. அந்த மாதிரி தாங்க இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நான் சமாளிச்சுக்கிறேன்னா நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற யாரும் என்ன கொடுமைப்படுத்தல. திலோத்தம்மா இப்பெல்லாம் என் கூட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கா தெரியுமா? அவகிட்ட கொஞ்சம் ரூடா நீங்க நடந்துகிட்டதுனால அவ மூஞ்சி எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? கோகிலா, நீ இந்த கையோட வேலை பார்த்துட்டு இருக்க. அவ கால் மேல கால் போட்டுட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்க. இதான் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற விஷயமா? உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல. ஏன்? எனக்கு இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. விதவிதமா நீ என்கிட்ட இம்சப்பட போற. அமைதியா என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ண போறேன். இங்க எப்பவும் என்ன நடக்குதோ அதுதான் இன்னைக்கும் நடக்கும். நீங்க கிளம்புங்க. நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ பாட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்ற. நீங்க வீட்டுல இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா யார் யாரு என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்து எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. நீங்க இன்னைக்கு செஞ்ச வேலைக்கே நான் திலோத்தமாவை தனியா பார்த்து சமாதானப்படுத்தணும். உன்னை திருத்தவே முடியாது. உன் கூட இருக்கிறதுக்கு நான் ஆபீஸ் போறதே மேல். அதத்தான் நானும் சொன்னேன். சரி, டிஃபன் ரெடி பண்ணட்டுமா? ஒண்ணும் வேணாம். அப்புறம் தானா ரெடி ஆகும். இப்ப பார். வரணும். சொல்லுங்க தம்பி, தரைய தொடச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு எனக்கு டிஃபன் ரெடி பண்ணு. சரிங்க தம்பி, ரெடி பண்ணிடுறேன். இப்ப எப்படி தானா ரெடி ஆகுதுன்னு பாத்துக்கிட்டே இரு. நேத்து மிக்ஸி ரிப்பேர், இன்னைக்கு வாஷிங் மிஷின் ரிப்பேர். இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொன்றும் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு. இதெல்லாம் தானா நடக்கிற மாதிரி தெரியலையே. யாரோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த துணி எல்லாம் துவைக்கணும்னு எனக்கு என்ன தலை இழுத்தா? நாம வச்ச ஆப்பிள நாமளே மாட்டிக்கிட்டோமே. இதுல ராமுக்கு சட்னி நைஸா வேணுமா? ஏன் திக்கா இருந்தா தொண்டையில இறங்காதா? இது வேற அரைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? கையெல்லாம் எரியுது. வரணும். என்னடி இது கோலம்? சட்னி உங்க புள்ள ராமு அரைக்க சொன்னான். மிக்ஸி ரிப்பேர்க்கா? நிஜமாவே மிக்ஸி ரிப்பேரா? அத்தை,
மிக்ஸி மட்டும் இல்ல வாஷிங் மிஷினும் ரிப்பேர். சரிதா, நீயும் மாட்டினியா? அந்த கோகிலாக்கு சப்போர்ட் பண்ணி பேசினல, அதான் இன்னைக்கு உன் தலையில வந்து விடிஞ்சிருக்கு. அத்தை, அவ இந்த வீட்டு வேலைக்காரி. அவன் மாவாட்டலாம், சட்னி அரைக்கலாம், துணி துவைக்கலாம். என்ன ஏன் அவர் இன்சல்ட் பண்றாரு? அவன்கிட்டயே கேளு. அது எப்படி நான் கேட்க முடியும்? நான் கேட்டுட்டா இத்தனை நாள் ஏன் பொண்டாட்டி தானே துவைச்சானே என்னையே பதில் கேள்வி கேட்பாரே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அத்தை, எனக்கு வந்த கோவத்துக்கு நான் அப்பவே ராம் மாமா கிட்ட சாமி ஆடி இருப்பேன். எனக்கு சில காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் நான் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க அத்தை, இது சரிப்பட்டு வராது. இது சரிப்பட்டே வராது. கோகிலாக்க நாளையில இருந்து எந்த வீட்டு வேலையும் பார்க்க மாட்டாங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இங்க வேலையை விட்டு தூக்குன எல்லா வேலைக்காரங்களையும் திருப்பி கூப்பிடுங்க. அதுதான் நல்லது. ஆமாக்கா, முடியல. என்னால முடியல, இடுப்புலாம் வலிக்குது. அது எப்படி வரணும்? ஒரே நேரத்துல எல்லா பொருளும் ரிப்பேர் ஆகும். அது அவதானே எல்லா வேலையும் பார்க்க போறான்னு வீட்டுல உள்ள எல்லா மிஷினும் நான் தாக்கா ரிப்பேர் பண்ணேன். அது எனக்கே ஆப் ஆயிடுச்சு. அடி பாவி,